தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அமித்ஷாவினுடைய அழைப்பு தமிழ்நாட்டில் திமுகவுக்கா அதிமுகவுக்கா? மகாராஷ்டிராவில் அஜித் பவாருக்கு தான் கட்சி சொந்தம்னு தேர்தல் ஆணையம் சொன்னது எதனால? கட்சியை ஆரம்பிச்ச உடனே பரபரப்பு காணப்பட்ட தமிழகத்துல தான் ஆரம்பித்த கட்சியினுடைய பேருக்கு டிவிகேவுக்கு வந்த சிக்கல். நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை அன்ஃபிட்னு டிஆர் பாலு சொன்னது மற்றொரு சர்ச்சையா வெடிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் நடந்த சோதனை, அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு இன்னைக்கு நேரில் ஆஜர். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்காக வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன? இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது சைட்லைன்ஸ். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொத்தாம்பதுவா சொன்ன கருத்து தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அதிமுகவில் பல பதில் கருத்துக்கள் சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கு. அவர் பொதுவாக என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு எங்களுக்கு முக்கியம், தமிழ்நாட்டுக்கான நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியில் நிறைய இருக்கும், தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படிங்கிறது அந்த கட்சியோட கதவுகள் எங்களுக்கு திறந்தே இருக்கு அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இங்கே வேற மாதிரி பல விதமாக பேசிட்டு இருக்காங்க. ஆல் டோர்ஸ் ஆர் ஓப்பன் அவர் சொன்னாலும் உள்ளே வர்றதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் வரவே மாட்டோம், முன்வைத்த காலை பின்வைப்பது எங்களுடைய பரம்பரை பழக்கம் அல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. நாங்கள் உள்ளே வர மாட்டோம், பாஜகவோடு எப்போதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு ஜெயலலிதா அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. நடுவில் கூட்டணி இருந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆர்எஸ் பாரதி திமுகவை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு அவர் வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காரு. கள்ள உறவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தம் பொதிந்த கருத்துக்களையும் திமுகவில் வச்சிருக்காரு. அவர் பொதுவாக பேசினாலும் பொதுவான நடுநிலையாளர்கள் திமுகவுக்கும் சேர்த்து தான் அழைப்பு விடுத்திருக்காரோ அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் அடிபடுது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அவர்கள் இப்படி சொன்னது அவருடைய நல்ல மனசை காட்டுது, அவர் ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கவே கூடாது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, அவருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் 3 மக்களவை கொடுத்தா அவர் ஏன் சொல்ல மாட்டாரு? அதுவும் அவருடைய நல்ல மனசை காட்டுது இல்லையா? அதனால சொல்லியிருப்பாரு. அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக வெளிப்படையா அதிமுக கிட்ட ஆதரவு கோருச்சுன்னா அதிமுகவோட செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி விவாதித்து முடிவெடுப்போம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி சொன்னதை பாதி உண்மையாக்கிட்டாரு. இல்ல, அவர் என்னன்னா தலைமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைகை செல்வன் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் நாங்க எடுத்துக்கிறோம். பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. மகாராஷ்டிராவில் அஜித் பவாருக்கு தான் தேசியவாத காங்கிரஸ்ங்கிற கட்சி சொந்தம்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், தேசியவாத காங்கிரஸ்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போதே அதில் இருந்து ஒரு தேசிய கட்சியை அதை உருவாக்கி கிட்டத்தட்ட 4 முறை முதலமைச்சராக இருந்த சரத்பவாருக்கு அந்த கட்சி சொந்தம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இவ்வளவு தூரம் கடந்து வந்த தமக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் சரத்பவார் இருக்கார். வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? 40 எம்எல்ஏ அவர் பக்கம் தான் இருக்குது. அவர் தான் இப்போ டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறாரு. ஒரு ஆளுங்கட்சியாக பவரில் இருக்கிற அவரால் தான் வெற்றி பெற முடியும். இல்லை, தேர்தல் ஆணையமே கூட இந்த கட்சியையும் சின்னத்தையும் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமாகவும் நீங்க சொன்ன விஷயத்தை தான் சொல்றாங்க. 40 எம்எல்ஏ அவங்கள்ட்ட இருக்கு, அதனால கட்சியும் சின்னத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் அஜித் பவார் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்ப்பு ரொம்ப நல்ல தீர்ப்பு, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா, பொண்ணையும் கொடுத்து கூடவே பொருளையும் கொடுத்தா நீ வேற என்னப்பா பேசுவ அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்களோ. அதே நேரத்தில் சுப்ரியா சுலே அவர்கள் பாராமதி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர், அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, இது ஒரு ஆதிர்ஷ்ய சக்தியினுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதிர்ஷ்ய சக்தினா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரியாத சக்தி, இன்விசிபிள் பவர் தான் இது செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது மூட நம்பிக்கை இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் சுப்ரியா சுலே அவர்கள் சொன்னது இந்த இடத்துல உண்மையா இருக்கு. ஆமா ஆமா, அது என்னது? திமுகவுடைய மகளிர் மாநாட்டுக்கு சுப்ரியா சுலே அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க மேடையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மகாராஷ்டிராவில் எங்கள் கட்சி இருக்கா, எங்களுக்கு சின்னம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு, நான் அடுத்த தடவை மக்களவை உறுப்பினராக ஆவனா மாட்டேனான்னு எனக்கே தெரியல, ஒருவேளை ஆகலைன்னா கூட நான் இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டு ஒரு சீட்டை வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். திமுக கூட்டணியில வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம பயணிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, காங்கிரஸ் 15 சீட்டு கேட்கறாங்க. இடம் இல்லப்பா, வேற என்ன. தமிழ்நாட்டுல எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் உடனே எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்படித்தான் தமிழகத்துல சமீபத்தில் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம், விஜயனுடைய கட்சி. இக்கு இல்லை, அந்த பேர்ல இக்கு இல்ல, அவர் விட்ட அறிக்கையில நிறைய எழுத்துப்புல நிறைய பேர் கரெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போட்ட சைன்ல ஜோசப் இல்ல, ஜோசப் விஜய் ஒரு பேரு, ஆனா விஜய் மட்டும் தான் பேர் இருந்தது. மெர்சல் அவார்டு வாங்க மட்டும் அவங்களுக்கு தேவைப்படுச்சா அப்படின்னு கேட்க, தேவைப்பட்ட போது போட்டுக்க வேண்டியதான்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பிரச்சனையா இருந்தது. ஆனா இதெல்லாம் தாண்டி முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி இப்போ ஒரு புதுசா ஒரு பூதம் பிரச்சனை கிளம்பி இருக்கு. அது என்னது? டிவிகே அப்படின்ற பேருக்கு இன்னொருத்தர் உரிமை கொண்டாடுறார். இதை தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு டிஎம்கேன்னு ஒரு பேரை சூஸ் பண்ணியிருந்தார். அதாவது தமிழக மக்கள் கட்சி.
டிஎம்கே. இப்போ பொதுவெளிகளில் கிராமங்களில் போய் சொல்லும்போது டிஎம்கேக்கும் டிஎம்கேவுக்கும் வித்தியாசத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறனால அந்த பேரை ரொம்ப யோசிச்சு அதை தவிர்த்தார். இப்படியெல்லாம் பார்த்து வைக்கப்பட்ட அந்த பேருக்கு இப்போ ஒரு பிரச்சனை. ஆமாம், கேட்குறவங்க டிஎம்கேல விஜய் சேர்ந்துட்டார் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. அது என்னன்னா 2012 கட்சி ஆரம்பிச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே அப்படின்னு பேர் வச்சிருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் வந்து என்னுடைய கட்சி பேரான டிவிகேங்கிறத விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்தில் நான் முறையிட போகிறேன். ஏன்னா அவர் டிஎம்கேன்னு யோசிக்கும் போது இவர் வந்து டிவிகே ஒரே மாதிரி இருக்கு, எழுதுனா கூட ஒரே மாதிரி தானே வரும். அப்போ அந்த பிரச்சனையை வந்து அவர் முன்வைக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தில் நான் கொடுக்கக்கூடாதுன்னு முறையிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு எஸ்டிடி, அதான் வரலாறு. அதை பார்க்க போனா அவர் இருக்கிற கூட்டணி டிஎம்கே ஒருவேளை விஜயனுடைய புதிய கட்சிக்கு, விஜய் ஆரம்பித்த கட்சிக்கு எதிராக செயல்படுமோ, ஒருவேளை வாக்குகள் பிரியும் அப்படின்னு அச்சப்படுதோ அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. டிஎம்கே தூண்டி டிவிகே பேருக்கு இடைஞ்சல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. நாகப்பதனியா டிஆர் பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் வெள்ள நிவாரணம் கேட்டு பேசிட்டு இருக்கிறாரு. பேசி கொண்டிருக்கும் போதே மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து குறுக்கிட்டு பேசினதுனால நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், உட்காருங்க, உங்களுக்கு அவைநாரியுமே தெரியல, யுவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு எல்முருகன் அவர்களை பார்த்து சொல்லிடுறாரு. அவர் சொன்னதான் சொன்னாரு. சொன்ன உடனே நிறைய பேர் கோவப்பட்டாங்க. குறிப்பாக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மெக்வால், பிரகலாத் ஜோஷி போன்றவர்கள் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு ஹவு கேன் யூ கால் அவர் மினிஸ்டர் வந்து அன்ஃபிட் அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக கேட்டிருக்காங்க. அவர் கேட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த இடமே அனலாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் பயங்கரமான அமளி, மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இருந்தது. குறிப்பாக ஒரு எஸ்சி எம்பி மேலே நீங்கள் எப்படி இந்த மாதிரியான பேச்சுக்களை வைக்கலாம், ஒரு துவேஷத்தை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்னன்னா வெள்ள நிவாரணம் கேட்கறதா டிஆர் பாலு அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. சும்மா இவர் இடமறிச்சு பேசினதுனால தமிழகத்தினுடைய வெள்ள நிவாரண நிதி இருக்கு அப்படின்னா அது வேறங்க. இது நீங்க கொடுக்க வேண்டியது கொடுக்கலன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது பேச்சை கூட கம்ப்ளீட் பண்ண விடாம நீங்க இதுல நான் பேசுனதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதுக்கான பதிலா நீங்க உங்க நேரத்துல நீங்க பேச வேண்டியதானே, நான் பேசும்போது நீங்க ஏன் குறுக்கிடுறீங்க, என்ன ஏன் நீங்க இப்படி கோவப்படுத்துறீங்கன்னு சொல்லி கோவத்துல அந்த வார்த்தை சொல்லிட்டாருங்க. அதுக்கு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அந்த நேரத்தில் எல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவர் தவறான தகவலை பதிவு செய்கிறாரு, அதனால நான் குறுக்கிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த என்ன நான் தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல வந்து அமைச்சராகி வந்திருக்கிறேன், என்ன வந்து அவர் அவமதிக்கிறாரு. இது திமுகவுடைய சமூக நீதி பார்வையை காட்டுது, அவங்க வந்து பட்டியல் சமூக மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்றத காட்டுதுன்னு சொல்லி திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஆராசவும் தானே இருக்கிறாரு, நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க, என்ன கோரிக்கை வந்து தமிழகத்துக்கு நிதி தரல, உங்க குழு வந்து பார்த்துச்சு, அது அறிக்கையும் கொடுத்துருச்சு, இன்னும் நிதி தரலையே, எலெக்ஷன் வரப்போகுது, எப்பதான் தரப்போறீங்க, நியாயமான கேள்வி. ஆனா இதுக்கு பதில் சொல்லாம இதை அப்படியே மடமாத்தி எஸ்சி எம்பியை திட்டியது திமுக எப்படி? ஆனா அதே நேரத்தில் ஆராசா அவர்கள் அன்ஃபிட்னு சொன்னாரா. 5 நிமிடம் அமளி நடக்குது. அமளிக்கு பிறகு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்றாரு இதை வந்து நம்ம அவை குறிப்பிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு. நீக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்றாரு, யுவர் அன்ஃபிட் ஃபார் என்டையர் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் கடுமையான அரசியலுக்குமே நீ வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? கடுமையான வார்த்தைகளா இல்ல அவரை கோவப்படுத்தினதுனால அவர் வந்த வார்த்தையா அப்படிங்கிறது அந்த சம்பவத்தை நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 crore people have take asylum in the what do you mean? Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? Please intervene. This minister has got no. Sir, why should he intervene? Sir, he should know some discipline. Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. वो भी दलित मंत्री को और आपने दलित मंत्री हमारे मंत्री को अनफिट वाला अनफिट कर दिया। ये नहीं हो सकता। आप दलितों को अपमान करते हो। डीएमके के बड़ी साथी होंगे आप। Not to be carried out by sycophants like my friend on the other side. He is unfit to be there in the politics itself. Sir, actually, he's insulting. He's insulting one minister. Second, he's insulting the entire SC community, sir. How can you do it? How can you do it? He can't. அதே நேரத்தில் ஆராசா அவர்கள் வந்து எல்முருகன் அன்ஃபிட்லாம் சொல்லலை, டிஆர் பாலு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆராசா அவர்கள் வந்து என்டிஆர்எஃப் ஃபண்டு வேற, எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு வேற அப்படின்லாம் சொல்லி பேசினார். இப்போ 5 நிமிடம் அமளி நடக்குது. 5 நிமிடம் அமளிக்கு அப்புறமா சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொல்றாருன்னா இந்த பேச்சை வந்து நம்ம அவை குறிப்பிலேருந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா டிஆர் பாலு அவர்கள் விடணும் இல்லை. டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்றாரு,
யுவர் அன்ஃபிட் ஃபார் என்டையர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தையா இல்லையா? இல்ல, கடுமையான வார்த்தை அப்படிங்கறத தாண்டி டிஆர் பாலுடைய வாதம் அப்படி என்ன அப்படின்னா, நான் பேசுறேன், நான் பேசும்போது அதற்கான பதிலையோ எதிர்கருத்தையோ உங்களுடைய நேரத்துல நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது நியாயமா இருக்கணும். நான் பேசுறேன், என்னையே பேச விடாம குறுக்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி டிஆர் பாலுடைய வாதம். அதுவே அந்த பக்கம் எல்முருகனுடைய வாதம் என்னன்னா, நீங்க தவறான கருத்தை பதிவு பண்றீங்க, அதை இடைமறிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு அவர் வாதத்தை வைக்கிறார். ஆக நாங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு முன்னாடி கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தும் திமுக சொல்லியிருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டுல சோதனை, கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வீட்டுல தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்துச்சு. சோதனையில சில பத்திரங்கள் கைப்பற்றினதாகவும் புத்தகங்கள் கைப்பற்றினதாகவும் இன்னும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல இந்த சோதனை நடந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா என்ன கைப்பற்றினாங்க அப்படின்ற தகவல் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இதை தாண்டி இந்த சோதனையை தொடர்ந்து அவங்களுக்கு சம்மன் அனுப்புறாங்க. சம்மன் அனுப்பி நேரில் விசாரணைக்கு ஆஜராகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த போல அந்த விசாரணைக்கு இன்னைக்கு ஆஜராகியிருக்காங்க. ஆமாம், இதில் வந்துட்டு பிரபல யூடியூபர் சாட்டை துரைமுருகன், அதற்கு பிறகு வாசுதேவநல்லூர் இசை மதிவாணன் 2 பேருமே நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள். அதனால் அவங்க ஆஜராகி என்ஐஏவுடைய விசாரணையை எதிர்கொண்டிருக்கிறாங்க. நிறைய வழக்கறிஞர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க வழக்கறிஞர் குழுவோடு போய் என்ஐஏ எதிர்கொள்ளலாம் நினச்சிருப்பாங்க போல். ஆனால் அவங்களெல்லாம் உள்ளே விடலை, ஒரு 2 பேர் தான் உள்ளே போயிருக்கிறாங்க. அதனால் இந்த முழு விசாரணை இன்றைக்கு ஒரு 6 மணி வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன விசாரிச்சிருக்காங்கன்னு தெரிய வரும். பெரும்பாலும் இந்த விசாரணையில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, என்ன கிடைச்சிருக்குன்றதெல்லாம் வந்து என்ஐஏ தரப்பில் வந்து வெளியிட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதாவது குறிப்பிடத்தகுந்த விஷயம் இருந்தால் தான் அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டோ அல்லது ப்ரெஸ் ரிலீஸோ கொடுப்பாங்க. மற்றபடி வந்து வேறு எந்த தகவலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. நாம் தமிழர் தரப்பில் இருந்து சொல்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களை வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு வந்தாங்க. அது இல்லைன்னு பிஜேபியாலேயே எங்கள் நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறார் இந்த சோதனையை. ரெண்டாவது வந்து எங்களை வந்து இடியோ ஐடியோ வச்சு எங்ககிட்ட எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்களே கட்சி நிதியை வசூல் பண்ணி தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எந்த பண முறைகேட்டிலும் ஈடுபடலை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு வெளிப்படையாக தன்னை நிரூபிச்சுக்கிறார். எங்களை நிரூபிக்க அவங்க கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்றார் இந்த என்ஐஏனுடைய சோதனை. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, என்ஐஏ அவங்க வீட்டுக்கு போய் சோதிச்சதுக்கான காரணமாக அவங்க சொல்றதுன்னா, விடுதலை புலிகளுடன் பண பரிவர்த்தனை, ரகசிய பண பரிவர்த்தனை ஈடுபட்டாங்க, அந்த அமைப்பை திரும்ப கட்டமைக்கிறதுக்காக பணம் வந்து வசூல் பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டு தான் வைக்கப்படும். இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா, விடுதலை புலிகள் இல்லாம விடுதலை புலிகள் பேர்ல வேற வேற பேர்கள்ல வேற வேற நாடுகள்ல சில குழுக்களாக அமைப்புகள் இருக்கு. அந்த குழுக்களை எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பை கட்டமைக்க முயற்சிகள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல தான் இந்த நடவடிக்கை நடந்திருக்கு. விசாரணை முடிவில் அரசு தரப்பு என்ன சொல்லுது, நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆமாம், ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கூட எழுப்புறாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தேமுதிகவில் முதல்ல உரையாற்றும் போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கட்சியிலேருந்து டெல்லிக்கு வந்து மக்களவை உறுப்பினர்கள் போவது உறுதி அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து ஒரு வழியாக உண்மையாக போகுது போல். ஏன்னா இன்றைக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 14 மக்களவை தொகுதி ப்ளஸ் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம், எங்களோட கூட்டணி வேணும்னா இதுதான் எங்களுடைய டிமாண்டு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் அல்லது எங்களுக்கு யார் அதிக சீட் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இருந்த ஒரு வளர்ச்சி, பெற்ற வாக்குகள் அது அப்படியே இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, தேமுதிகவை கூட்டணி கட்சியில கொண்டு வரணும் அப்படின்னா அது அதிமுக மட்டும்தான் விரும்புதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வச்சா, இல்ல பாஜகவிலையும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனா அவங்க செய்தியாளர் சந்திப்பில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வெளிப்படையாகவோ இல்லை மறைமுகமாகவோ எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கலை அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் தேமுதிக இவங்க 2 பேர்த்துக்குமான வாய்க்கா தகராறு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்கு. பல பேட்டிகளில் யூடியூப் புதுசாக, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் யூடியூப் சேனல்களை ரொம்ப குறிப்பிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. தவறான கருத்துக்களை சொல்கிறீங்க, ஒரு நல்ல மனிதரை காயப்படுத்தி அவர் இன்னைக்கு எல்லாமே ஆக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு ஆற்றாமையை பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, தேமுதிக லேட்டாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுதா, கூட்டணிகள் இறுதி அப்படிங்கிறத எதிர்கொள்ளுதா அப்படின்ற ஒரு கேள்வி வச்ச உடனே அவங்க சற்றே ஒரு மாதிரி ஆகி, எந்த கூட்டணியிலும் இன்னைக்கு இந்த கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு இடங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க கேட்குற நியாயம் தானே, எந்த கட்சி இப்போ கூட்டணியை வந்து முடிவு செஞ்சு தங்களுடைய வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்களா? இல்லை, கூட்டணியும் முடிவு செய்யலை, தொகுதி பங்கீடு முடியலை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தாமதப்படுத்தலை, அவங்களும் சரியான நேரத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இது இளையராஜா முதல்ல பாடலுக்கு இசையமைக்கும் போது கரண்ட் போயிடுச்சான்.
இதை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக நினச்சி அதற்கு பின்னால் வந்த இசையமைப்பாளர்கள் வேணும்னே மெயின் ஆஃப் பண்ணி நடக்கிற கூத்துக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் தேமுதிகவினுடைய பொதுச்செயலராக பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே கொடிக்கம்பத்தில் கொடி ஏற்றுறாங்க. ஓகே. அப்போ அந்த கொடி ஏற்றும் போது அந்த கொடி அப்படியே கீழே விழுந்துருது. இது ஒரு அபசகுணமாக பேசப்பட்டது. ஆனால் இது தேமுதிகவினுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய அடுத்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு சமிக்ஞையா, நல்ல சமிக்ஞையா தேமுதிக தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. சரி, இப்போ இப்படி இருக்குன்னா தேமுதிக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பாயுதுன்னா, இப்போ கடந்த தேர்தலில் வந்து 0.5 விழுக்காடு தான் அவங்க வாக்குகள் வாங்கினாங்க. அடுத்த தேர்தலில் வந்து அவங்க அதிகமான வாக்குகள் எடுக்கணும். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு நிறைய மக்கள் வந்து நாம் வந்து கேப்டனுக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டோம், அவரை வந்து ஏமாத்திட்டோம் அப்படின்லாம் ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்காங்களாம். அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் வாக்குகளாக மாறும், அந்த அனுதாப வாக்குகள்லாம் வரும் அப்படின்னு வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்குக்காகத்தான் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருதெல்லாம் கூட பாஜக அறிவிச்சிருந்தாங்க. அன்றைக்கு வந்து 2016 வந்து தேமுதிக திமுக கிட்ட வருமா அதிமுக கிட்ட வருமா அப்படின்னு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கோ அப்படின்னு தோணுது. எது எப்படி இருந்தாலும் கூட்டணி கணக்கில் தேமுதிகவுக்கான இடம் பாஜக கூட்டணியில் ஒரு நிலையான கூட்டணியில் இருக்கு. அதை தாண்டி அதை விட அதிகமாக வேற எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்ற அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது நியாயமானதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணியினுடைய தம்பி சொன்ன மாதிரி அனுதாபம் வாக்குகளாக மாறுமா? கலைஞர் சொன்னது போல என் பேச்சை கேட்க நிறைய பேர் வர்றீங்க, ஆனால் நீங்களா வாக்களிப்பீங்களா அப்படின்ற அவர் கேட்ட கேள்வி தேமுதிகவுக்கும் தெரியும், பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன, அதை சார்ந்த விஷயங்கள் என்ன, நக்கல் நையாண்டியோட பார்க்கலாம். இது சைட்லைட்ஸ். நன்றி.